ஏசாயா 37 ஏசாயா 37 30, 31, 32 வாசிப்போம். எனக்கு அடையாளமாய் இருக்கிறது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைந்ததையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள். 30வது வசனத்தை ஒரு கவுட நான் வாசிக்கிறேன். 30, 31, 32 இந்த 25வது வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் அடையாளமாக தருகிறது. ஆமேன். கழிஞ்ச வருஷத்தில் மீதி வச்சிருந்தது நமக்கு கிடைக்காம இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர் தரப்போகிறார். இந்த வருஷத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் தானாய் நமக்கு தர வேண்டியது பாக்கி இருக்கிறதையும் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். கழிஞ்ச வருஷமும் இந்த வருஷமும். இனி அடுத்த வருஷம் மூன்றாம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவையின் கனிகளை புசிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் அடுத்த வருஷம் நடக்க இதை மறக்காத வச்சிருக்கணும். அதாவது இந்த பணம் நமக்கு கிடைக்குமா, இந்த காசு நமக்கு கிடைக்காது, கைவிட்டு போய்விடும் என்று சொன்ன ஒரு வருஷத்திற்கு முன்னாலே, கழிஞ்ச வருஷத்திற்கு முன்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க. இல்லைங்க பரீட்சை பார்த்து வச்சிடுங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரீட்சை பார்த்து வச்சிடுங்க. அது வரும்போது அது 100 ரூபாயா இருக்கும், இல்லை 100 கோடி ரூபாயா இருக்கும். நமக்கு வர வேண்டியது வராமல் பின்தக்கி இருக்கிற பாக்கி இந்த 3வது வருஷத்தில் வரும்போது நினைக்கணும், இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 2025 அதுதான் நமக்கு கர்த்தர் தருகிற அடையாளம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைந்ததையும். இந்த 2024 நமக்கு பலன் இல்லை, நமக்கு பணம் இல்லை, தொழிலில் ஒரு விருத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறத தானாய் விளைந்தது. ஆண்டவராகிய தேவன் உனக்காக வைத்திருந்த விளைச்சலின் பலனை, அதாவது ஆசீர்வாதம் பலனை உன்னை வந்து சேரும். அப்பொழுது நினைக்கிறோம், ஒன்று ஒரு வருஷத்திற்கு முன்னாலே கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காத தடைப்பட்டிருக்கிறதோ நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த 2024 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் அது தானாகவே உனக்கு வந்து சேரும்.